Welcome all of you to my video. In this video we are going to see chapter 3 trigonometry exercise 3.1 third sum. If a cos theta minus b sin theta is equal to c, so that a sin theta plus b cos theta is equal to plus or minus root of a square plus b square minus c square சொல்லி காட்டுறாங்க. ஸோ பாருங்க, இதில் நீங்கள் கொடுத்துருக்க டேர்ம் என்னென்னா இந்த டேர்ம் கொடுத்துட்டாங்க, இதை நீங்கள் ப்ரூவ் பண்ணணும். ஸோ அதுக்கு அதை கொடுத்துருக்க டேர்ம் எடுத்துக்கோங்க. ஏ காஸ் டீட்டா மைனஸ் பி சைன் டீட்டா இஸ் ஈக்குவல் டு சி என்ற டேர்ம் எடுத்துக்கோங்க. ஸ்கொயரிங் ஆன் போத் சைட்ஸ் பண்ணுங்கள். அப்படின்னா என்னென்னு உங்களுக்கு தெரியும். ஸ்கொயரிங் ஆன் போத் சைட்ஸ்னால் ஏ காஸ் டீட்டா மைனஸ் பி சைன் டீட்டா த ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு சி ஸ்கொயர்னு வரும். ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் ஆயிரும், அவ்வளோதான். ஸோ இப்போ இது வந்து உங்களுக்கு எக்ஸ்பான்ஷன் ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா. ஸோ ஏ ஸ்கொயர் காஸ் ஸ்கொயர் டீட்டா மைனஸ் plus b square sin square theta minus 2ab cos theta sin theta this is equal to c square. இது உங்களுக்கு கிடச்சிருக்கும். இப்போ என்ன பண்ணணும்னு சொன்னாச்சுன்னா இந்த காஸ் ஸ்கொயரையும் இந்த சைன் ஸ்கொயரையும் மாற்ற போகிறோம். எப்படின்னா நம்மளுக்கு சைன் ஸ்கொயர் டீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் டீட்டா இஸ் ஈக்குவல் டு 1 ஒரு ஐடென்டிட்டி தெரியும். இதில் இப்போ என்ன பண்ணலான்னா காஸ் டீட்டா கண்டுபிடிக்கிறோம்னாச்சுன்னா அது சைனை ரெகன்சைல் எடுத்துக்கணும். ஸோ காஸ் ஸ்கொயர் டீட்டா இஸ் ஈக்குவல் டு 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் டீட்டா ஆயிரும். சைன் ஸ்கொயர் டீட்டா வேணும்னு சொன்னாச்சுன்னா 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் டீட்டா ஆயிரும். இஸ் டூ டேர்ம்ஸ், இந்த ரெண்டு டேர்மையும் வச்சுக்கணும். இப்போ இந்த ரெண்டு டேர்மையும் இதில் சப்ஸ்டியூட் பண்ணிடுங்க. சப்ஸ்டியூட் பண்ணிட்டீங்கன்னா என்ன கிடைக்கணும், ஏ ஸ்கொயர் காஸ் ஸ்கொயர் டீட்டா என்பது உங்களுக்கு 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் டீட்டா ப்ளஸ் பி ஸ்கொயர் 1 minus sin square theta and cos square theta minus of 2ab cos theta sin theta எந்த சேஞ்சஸும் கிடையாது, அப்படியே இருக்கட்டும், is equal to c square. now இப்போ என்ன பண்ணணும்னா இந்த ஏயும் பி எல்லாம் உள்ளே கொண்டு போயிருங்க. ஸோ ஏ ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர் சைன் ஸ்கொயர் டீட்டா ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் காஸ் ஸ்கொயர் டீட்டா மைனஸ் 2ab காஸ் டீட்டா சைன் டீட்டா இஸ் ஈக்குவல் டு சி ஸ்கொயர். உங்களுக்கு என்ன தேவை, இப்போ இந்த ப்ரூவில் என்ன அவங்களுக்கு வந்திருக்கு, ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் சி ஸ்கொயர் அந்த மாதிரி டேர்ம் வரும். ஸோ என்ன பண்ணணும்னா இந்த ஏ ஸ்கொயர் டேர்ம் திஸ் ஈக்குவல் ஸ்கொயர் டேர்ம் திஸ் டேர்ம் இந்த மூணத்தையும் ரைட் ஹேண்ட் சைடு போய்ட்டு இந்த சி ஸ்கொயரை லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொண்டு வந்துருங்க. அப்படி கொண்டு வந்தீங்கன்னா ஏ ஸ்கொயர் இந்த பி ஸ்கொயர் அடுத்தது ப்ளஸ் பி ஸ்கொயர் இது ப்ளஸில் இருக்குது, லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்கும் மைனஸ் சி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு இதெல்லாம் ரைட் ஹேண்ட் சைடில் வேறு எல்லாம் மைனஸில் இருக்குது. ஸோ அதனால் நம்ம ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு போய்ட்டால் எல்லாம் ப்ளஸில் ஆயிரும். ப்ளஸ் பி ஸ்கொயர் காஸ் ஸ்கொயர் டீட்டா பி ஸ்கொயர் காஸ் ஸ்கொயர் டீட்டா ப்ளஸ் 2ab மைனஸில் இருக்குது ப்ளஸ் 2ab. ஸோ இங்கே சைன் டீட்டா ஃபஸ்ட் இருக்கிறனால சைன் டீட்டாவோட எழுதிக்கலாம். ஸோ இது நம்ம சேஞ்சஸ் பண்ண பிரச்சனை இல்லை, பட் ப்ளஸ் இருக்கும்போது சேஞ்சஸ் பண்ணக்கூடாது. ஏ ஸ்கொயர் காஸ் ஸ்கொயர் டீட்டா போட்டுறக்கூடாது. ஸோ அதில் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க. இப்போ என்ன பண்ண வரலாம், நம்மளுக்கு வந்து ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் சி ஸ்கொயர் அந்த டேர்ம் நான் வந்து இதை லாஸ்ட்டில் எழுதுகிறேன். எப்படின்னா ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் காஸ் டீட்டா இந்த டேர்ம் பார்த்தீங்கன்னா நல்லா பாருங்கள். இதை நான் இப்போ எப்படி ரீரைட் பண்ண போகிறேன்னா ஏ சைன் டீட்டா த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் பி காஸ் டீட்டா ஹோல் ஸ்கொயர். நம்ம இங்கே ஸ்கொயர் பண்ணாலும் நம்ம என்ன பண்ணியிருப்போம், இந்த மாதிரி டேர்மை தான் கொண்டு வந்திருப்போம். ஸோ ஆக்சுவலி இதுக்கு மீனிங் தான் என்னென்னா இந்த இது வந்திருக்கும். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணியிருப்போம், இப்போ இங்கே பாருங்கள் 2ab சைன் டீட்டா காஸ் டீட்டா. இப்போ இதில் ஏபி என்ன, இதுலேருந்து ஏ இந்த டேர்ம் ஏ இந்த டேர்ம் ஏன்னா ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் 2ab ஏ வந்து இது. ஸோ அதுக்கு ஏ 2a சைன் டீட்டா இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா பி காஸ் டீட்டா அதான் உங்களுக்கு பி டேர்ம். ஸோ அதுக்கு ஒரு பியும் இருக்குது காஸ் டீட்டாவும் இருக்குது. ஸோ அப்போ என்ன பண்ணிக்கலாம்னா இதை நீங்கள் யூ கேன் ரைட் அஸ் ஏ காஸ் ஏ சைன் டீட்டா ப்ளஸ் பி காஸ் டீட்டா த ஹோல் ஸ்கொயர். இதை சேஞ்ச் பண்ணக்கூடாது காஸ் ஸ்கொயர் இதெல்லாம். இப்போ என்ன ஆகிடுச்சா 2ab எல்லாம் நம்மளுக்கு வந்து உள்ளே போயிடுச்சு. அதாவது அந்த டேர்மில் தான் என்ன எழுதிட்டோம், திஸ் டேர்ம் எழுதிட்டோம். சைன் டீட்டா காஸ் டீட்டா சேஞ்ச் பண்ணக்கூடாது, அப்படியே தான் எழுதணும். இப்போ இந்த சைடு என்னங்க ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் சி ஸ்கொயர் இருக்குது. இப்போ நீங்கள் என்ன பண்ணால் அந்த ஸ்கொயர் ரைட் ஹேண்ட் சைடு போயிருங்க. அப்போ ஏ சைன் டீட்டா ப்ளஸ் பி காஸ் டீட்டா இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர். ஸ்கொயர் ரூட் அந்த ஈக்குவலுக்கு அந்த பக்கம் போகும்போது ரூட்டில் போயிடும். ஸோ இது என்ன நடக்கும்னா ரூட் எடுத்தீங்கனாலும் இங்கே வந்து நம்பர் ஒன்றும் இல்லை, ஸோ ப்ளஸ் ஆர் மைனஸ் மட்டும் எக்ஸ்ட்ரா போட்டுக்கலாம். அப்போ ஏ சைன் டீட்டா ப்ளஸ் பி காஸ் டீட்டா இஸ் ஈக்குவல் டு என்ன வரும் கேட்டிங்கன்னா ப்ளஸ் ஆர் மைனஸ் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் சி ஸ்கொயர்னு சொல்லிட்டு வரும். இதுதான் உங்களுக்கு ஃபைனல் ஆன்சர். நம்ம அவங்க கொடுத்துட்ட டேர்மில் வந்து கொண்டு வந்து அவங்க கேட்டிருந்தா ப்ரூஃப் டேர்ம் வரைக்கும் நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம். ஸோ அவ்வளோதான் அந்த சம் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன்.
வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டாஸ் இந்த கமெண்ட்ஸ் சொல்லி எழுங்க. தேங்க்யூ.